This is 10th standard, 4th unit geometry, exercise 4.4, 8th sum. Two circles with centers O and O dash of radii 3 cm and 4 cm respectively. So, ரெண்டு circle கொடுத்திருக்காங்க, அதனோட center ஒன்று O and O dash. ஒரு circle radius வந்து 3 cm, other one 4 cm. Intersect at 2 points P and Q such that, so ரெண்டு circle எங்க meet பண்ணுது? P and Q ல மீட் பண்ணுது. ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர், ரெண்டு சர்க்கிளும் P and Q ல மீட் பண்ணுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சச் தட் OP and O'P are tangents. OP and O'P are tangents. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த சர்க்கிள் எடுத்துட்டா இந்த OP வந்து டேஞ்சன்ட், இந்த சர்க்கிள் எடுத்துட்டா இதுக்கு OP வந்து டேஞ்சன்ட். அவ்வளோதான். Okay, tangents to the two circles, find the length of common chord PQ. So in the PQ ஓட length find out பண்ண சொல்லிருக்காங்க. Okay, so now let us take, இப்போ நம்ம இதை சர்க்கிளாக எடுத்துட்டோம்னா இது வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட், அப்போ இது வந்து டேஞ்சன்ஸ், O'Pயும் O'Qவும் டேஞ்சன்ஸ். இல்லை இதை வந்து சர்க்கிளாக எடுத்துட்டு இதை எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டாக எடுத்துட்டா இந்த OPயும் OQவும் டேஞ்சன்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த லைன் வந்து நமக்கு ஹைபாட்டன்யூஸ், இதுவும் இந்த ரேடியஸும் இந்த டேஞ்சன்ட்டும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ O dash ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? PR ஈக்குவல் டு RQ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். PR ஈக்குவல் டு RQ ஈக்குவல் டு எக்ஸ், ரெண்டுமே ஒரே லென்த்து தான், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே OR ஈக்குவல் டு ஒய். ஓகே, ஒய்ன்னு எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இந்த ட்ரையாங்கிளில் இது எப்படி இருக்கும்? பர்பண்டிகுலராக இருக்குமா? இந்த OO dash தான் ஹைபாட்டன்யூஸ், அப்போ அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த அதர் டூ சைட்ஸை விட. ஓகே, இன் ட்ரையாங்கிள் OPO dash நம்ம என்ன பண்ணுறோம்? OO dash ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் பை பித்தாகரஸ் தியரம். OO dash squared is equal to OP squared plus O dash P squared. So OO dash squared is தான் நம்ம find out பண்ண போகிறோம். OO dash squared is equal to 3 squared plus 4 squared, which is equal to 9 plus 16, which is equal to 25. So OO dash equal to OO dash, taking root எடுத்தா இது 5 squared இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 5 சென்டிமீட்டர். ஓகே, OO dash ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ. ஓகே, OO dash டயக்ராமில் இந்த OO dash ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இது வந்து மார்க்கெட் as R மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. இப்போ OPRங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், அப்புறம் PRO daஷ்ங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அப்பர் பார்ட் எடுத்துட்டா மேலே 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 ட்ரையாங்கிள்ஸை தனித்தனியாக எடுத்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பார்ட் என்ன, இப்போ ஃபுல் லென்த் வந்து 5 சென்டிமீட்டர் இது கிடச்சிருச்சு. அப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இந்த பார்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது தெரிஞ்சிருச்சு, இந்த ஃபுல் லென்த்து தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம இந்த OR என்னன்னு வச்சுருக்கோம்? ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன் ட்ரையாங்கிள் OPR ட்ரையாங்கிளில் இப்போ இதில் ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர்டு எது? OP ஸ்கொயர்ட். கரெக்டாக? OP ஸ்கொயர்ட் which is equal to OR ஸ்கொயர்ட் plus PR ஸ்கொயர்ட். So OP ஸ்கொயர்ட் is 3 ஸ்கொயர்ட் equal to OR is Y ஸ்கொயர்ட் plus PR is X ஸ்கொயர்ட். So X ஸ்கொயர்ட் plus Y ஸ்கொயர்ட் equal to 9. இது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்லேருந்து. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் O'PRல O'P squared which is equal to PR squared plus RO' squared. இப்போ பாருங்க, PR squared நமக்கு தெரியும் X squared சொல்லிட்டு,
O dash P squared தெரியும் 4 squareன்னு சொல்லிட்டு. ஓகே, R O dashங்கிறது என்ன டயக்ராமில் லிசன் பண்ணுங்க. R O dashங்கிறது என்ன, இது என்னன்னு வச்சுருக்கோம், OR வந்து ஒய்ன்னு வச்சுருக்கோம், இது ஒய் கரெக்டாக. இந்த ஃபுல் லென்த் என்ன 5 சென்டிமீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். O dash வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ அதில் ஒய் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்கும், 5லேருந்து ஒய்யை மைனஸ் பண்ணிடணும், 5 minus ஒய். ஓகே, ஸோ அதுதான் இப்போ இங்கே போட போகிறோம். R O dash ஸ்கொயர்டில் வந்து 5 minus ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ A minus B ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இங்கே. அப்போ 4 squared is 16 which is equal to x squared plus A minus B the whole square. So 5 squared is 25 plus y squared minus 2AB na 10y. Okay, so இப்போ 25 இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகிடும், x squared plus y squared minus 10y which is equal to 16 minus 25 ஆகிடுமா. 16 minus 25 எவ்வளோ, minus 9. 16 minus 25 இருக்கும். So x squared plus y squared minus 10y equal to minus 9. Okay, so from 1 இதிலிருந்து இதை நம்ம 1 எடுத்துக்கலாம். x squared plus y squared is 9 find out பண்ணியிருக்கோம், அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். So from 1 அதிலிருந்து, ஸோ அப்போ இதிலிருந்து என்ன வரும், 9 minus 10y which is equal to minus 9. இது இதிலிருந்து வந்துச்சு from 1. ஓகே, ஸோ இப்போ அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன வரும், 9 minus 9 இந்த சைடு வந்துருச்சுன்னா ப்ளஸ் 9 ஆகிடும். மைனஸ் 10y அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 10y ஆகிடும். ஸோ 18 equal to 10y. ஸோ y equal to 18 divided by 10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, 2 டேபிளில் 9 times and 5 times. ஓகே, ஸோ y equal to 9 by 5 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த x squared plus y squared சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ from 1 இப்போ y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், x வேணும், x தான் நமக்கு இங்கே PR வந்து x, RQவும் x, y ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 9 by 5. அப்போ இது 5 minus 9 by 5 இது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஓவர். ஓகே, so from 1 x squared equal to 9 minus y squared, so which is equal to 9 minus 9 by 5 the whole squared. Okay, then 9 minus 81 divided by 25, so which is equal to 25 9s are 225 minus 81 divided by 25. So subtract பண்ண என்ன வருது, x squared which is equal to 144 divided by 25. So இது அப்படி எழுதலாம், 12 squared divided by 5 squared. So x is equal to taking root 12 divided by 5. So 12 divided by 5 na divide பண்ணுங்க 2.4 centimeter. Okay, so அப்போ PR PQ கேட்டிருக்காங்க. So PQ equal to PR plus RQ ரெண்டுமே x தான். So which is equal to 2.4 plus 2.4 which is equal to 4.8 centimeter PQ. So length of the cord is 4.8 centimeter. Okay, that's all. Thank you.